கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மத்திய சுவிசேஷம் 28 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் இறங்கி வரும்போது பூமி அதிருது. அவருடைய ரூபம் பார்த்தீங்கன்னா மின்னலை போல இருக்குது. அவருடைய வஸ்திரம் மலையை போல வெண்மையாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பாக இந்த கல்லை புரட்டி போட்டு அதன் மேலே உட்கார்றாங்க. அதுக்கு முன்னாடி மகரில்லான மரியாளுக்கெல்லாம் என்ன கவலைன்னா, யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவான்ட்டு. ஆனால் ஒரே தூதன் வந்து அந்த காரியங்களை செய்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம கவலைப்படலாம். ஐயோ, இந்த காரியம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, இது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமான்னு தெரியல, எனக்கு யார் உதவி செய்வான்னு நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுறேன். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த காரியங்களை வைக்க செய்வார். சங்கீதம் 34:7 இருக்கு. கர்த்தரின் தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலைமிறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். கர்த்தர் தமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்கு தம்முடைய தூதனை அனுப்புவாராம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும். அதனால் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய செய்வார். எங்களுக்கு மட்டுமே முடியல கட்டும்.